ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன். டைம் இருக்கவங்க பாருங்கள், டைம் இல்லாதது ஸ்கிப் பண்ணிடுங்க. நோ ப்ராப்ளம். இதை நான் யாரையும் சங்கடப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும், குத்தி காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லலைங்க. இது மறுபடியும் சம்மந்தப்பட்டவங்க யாருக்கும் சொல்லிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் நல்ல எண்ணத்தோடு சொல்கிறேன். சாரி. ஒரு காட்டில் முயல் குட்டிங்களும் சிங்கமும் சிங்கக்குட்டிங்களும் வந்துட்டு இருந்தாமா. இந்த சிங்கம் வந்து முயல்கிட்ட தன்னோட தேவைக்கு அப்பப்ப நிறைய உதவிகளை வாங்கிட்டு இருந்திருக்கு. கடைசியா என்ன பண்ணிருக்கு இந்த சிங்கம், அந்த முயல்கிட்ட போய் உன்னோட உயிரையும் நீ எங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கு. அந்த முயலும் என்ன பண்ணிடுச்சு, என்னடா அதை வாங்கி இதை வாங்கி அதை பிடிங்க நம்ம கிட்ட இருந்து கடைசியா நம்மளோட உயிரையும் கேட்குது, தான் குட்டிகளுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட அந்த உயிர் மட்டும்தானே இருக்கு, என்னடா பண்றதுன்னு யோசிச்சு இப்போதைக்கு நம்ம இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டா நம்ம குட்டிகளோட பாதுகாப்புக்கு எந்த கேரண்டியும் கிடையாது, நமக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல் என்ன பண்ணிடுச்சு, என் உயிரை தானே கேட்குற, உனக்கே தர்றேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. தன்னோட அந்த முயலோட குட்டிகளுக்கும் தெரியும் முயல் ஏன் அப்படி சொல்லுது அப்படின்ட்டு, அந்த முயலோட குட்டிகளுக்கும் தெரியும் நல்லா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. காலம் டே பை டே போயிட்டே இருக்கும்போது அந்த முயலும் மேலே போய் சேர்ந்துருச்சு. அந்த சிங்கம் வந்து முயலோட உயிர் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி முயல் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சிங்கம் வந்து முயலோட குட்டிங்கள்கிட்ட கேட்கும்போது முயல் குட்டிகள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சுங்க. அப்படியா, வா நான் பார்த்துக்கிறேன், உன்னை வந்து பழிக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேராக மோத முடியாத அந்த சிங்க குட்டிகள் என்ன பண்ணிடுச்சு, அந்த இடத்துல அதுக்கப்புறமா சிங்கங்களா இருந்த அந்த சிங்க குட்டிகள் நிறையா மாறி நரித்தந்திரம் பண்ணி அந்த முயல் குட்டிங்களை வந்து பிரச்சனையில மாட்டி விட்டு எரியிற தீயில எண்ணெயை ஊற்றி முதுகு பின்னாடி குத்தி துரோகம் பண்ணி நிறைய பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்து குடைச்சல் கொடுத்து ரொம்ப சித்திரவதை பண்ணி அந்த முயல் குட்டிகளை பாடாப்படுத்தி ரொம்ப துரோகம் பண்ணிடுச்சு அந்த நரித்தந்திரம் நரி வேலை பண்ணி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வாயில்ல கடவுள் ஆண்டவன்னு ஒருத்தன் இருக்கான்ல, கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனையை சால்வ் பண்ணி அந்த குட்டிங்களும் கொஞ்சம் ஓரளவு சமாளிச்சு மேல வந்துருச்சுங்க. ஆனா அந்த நரிக்கு தெரியல, சுத்தமா தெரியல அந்த நரிக்கு தனக்கும் குட்டிங்க இருக்கு, தனக்கும் வாழ்க்கை இருக்கு, தனக்கும் எதிர்காலம் இருக்கு. நம்ம ஒரு பாவம் செஞ்சா அந்த பாவம் தன் மேலையும் தன்னோட குட்டி மேலையும் வலியும்னு அந்த நரிக்கு தெரியவே இல்லை. இது துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கு, மேல மேல பின்னாடி வந்துட்டே இருக்கு. ராஜா, நரி ராஜா அவனுக்கு பின்னாடி வந்துட்டே இருக்கு. நீ பண்ணின பாவத்துக்கு ஒருத்த முதுகுல குத்துறதுக்கு காத்துக்கிட்டே இருப்பான். கடவுள் இருக்கான், ஆண்டவன் இருக்கான், விட்டுருவான்னு நினைக்கிற? யாரும் யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க, முதுகுல குத்தாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணுமா, உழைச்சு சம்பாதிச்சு வாங்குங்க. 5 ரூபான்னு சொல்ற இடத்துல 10 ரூபாய தூக்கி எறிஞ்சு கெத்தா சிங்கம் மாதிரி கெத்தா வாங்க. அதை விட்டுட்டு ஏன் அடிச்சு பிடுங்கணும்னு நினைக்கிறீங்க? பண்ணக்கூடாது. அதே போல உங்களால தேடி போய் ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கவே முடியாது இந்த ஜென்மத்துல. ஆனா அவங்க கண்ணு முன்னாடி நடக்கிற நல்லதை தடுக்காதீங்க. அதை விட பாவம் வேற எதுவுமே கிடையாது. அதனால யாரும் யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க, பாவம் பண்ணாதீங்க. நான் இப்படி சொல்றதுனால வந்து யாரும் யாருக்கும் பாவம் பண்ணாமலோ துரோகம் பண்ணாமலோ இருந்து போறது கிடையாது. யாருக்காவது ஒருத்தருக்கு அல்ல சம்மந்தப்பட்டவங்க மாறினா ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.